உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். செய்திகளோடு உஸ்மான் அகில். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயில் புற்றுநோயை ஏற்படுத்தும் பதார்த்தம் உள்ளமை உறுதி. மீளேற்றுமதி செய்யவும் நடவடிக்கை. சுயஸ் கால்வாயில் சிக்குண்ட கப்பல் மிதக்க தொடங்கியுள்ளதாக தகவல். மீண்டும் கடல் மார்க்க பாதை சீராகும் சாத்தியம். கோவிட் தொற்று என எரிக்கப்பட்ட 20 நாள் குழந்தை. தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு மீதான விசாரணை மே மாதம் 25ஆம் திகதி. மேல் மாகாண பாடசாலைகள் சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய இன்று ஆரம்பம். மாகாண சபை தேர்தல் முறை குறித்த தீர்மானம் இன்று. இவ்வாண்டுக்குள் தேர்தல் நடத்த வாய்ப்பில்லை என்கிறார் உதய கம்மம்பில. இவை தலைப்புச் செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் அனைத்தும் தரமற்றவை என இலங்கை தரச்சான்றுகள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரசாயனம் அடங்கியுள்ளதாகவும் குறித்த நிறுவனம் அறிவித்துள்ளது. தேங்காய் எண்ணெய் இறக்குமதி செய்யும் 4 பிரதான நிறுவனங்களில் ஒரு நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் தரமற்றது என்று இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தின் பரிசோதனையின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனத்தினால் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் மாதிரிகள் 2வது முறையாகவும் சோதனைக்குட்படுத்தப்பட்ட போது அது தரமற்றது என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனைய 3 நிறுவனங்களினாலும் இறக்குமதி செய்யப்பட்ட எண்ணெய் மாதிரிகள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றின் முடிவுகள் எதிர்வரும் நாட்களில் கிடைக்கப்பெறும் என்றும் இலங்கை கட்டளைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இறக்குமதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரிகள் தொடர்பான பரிசோதனை அறிக்கை இலங்கை தரச்சான்று நிர்வாகத்தினால் சுங்க திணைக்கள பணிப்பாளர் நாயகத்திடம் இன்று முற்பகல் கையளிக்கப்பட்டது. அதனை அடுத்து பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் மாதிரிகளில் குறித்த ரசாயனம் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதென அந்த நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். எனவே தரச்சான்று நிர்வாகத்தின் பரிசோதனைகள் நிறைவடையும் வரையில் நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபையிடம் உள்ள தேங்காய் எண்ணெயை மீள் ஏற்றுமதி செய்யவும் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் லசந்த அழகியவண்ண தெரிவித்தார். இதேவேளை நாடளாவிய ரீதியில் அதிகரித்து வரும் தேங்காய் எண்ணெய் கலப்படம் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கும் வகையில் மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மன்னாரில் உள்ள வர்த்தக நிலையங்களில் பாவனையில் உள்ள தேங்காய் எண்ணெய்களின் மாதிரிகளை பெற்றுக் கொள்ளும் செயற்திட்டம் மத்திய பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் பணிப்புரைக்கு அமைப்பாக மன்னார் மாவட்ட பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையின் ஏற்பாட்டில் இன்று காலை இடம்பெற்றது. மாவட்ட ரீதியாக உள்ள மொத்த மற்றும் பிரதான விற்பனை நிலையங்களில் மேற்படி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு இன்றைய தினம் தேசிய பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளின் ஒழுங்கமைப்பில் கலப்படம் மற்றும் அங்கீகரிக்கப்படாத எண்ணெய்கள் தொடர்பாக ஆராயப்பட்டதுடன் சந்தேகத்துக்குரிய எண்ணெய்களின் மாதிரிகளும் பெறப்பட்டுள்ளது. மேற்படி பெறப்பட்ட மாதிரிகள் அனைத்தும் சேகரிக்கப்பட்டு கொழும்பில் உள்ள தேசிய பகுப்பாய்வு திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்பட உள்ளது. அத்துடன் தேசிய பகுப்பாய்வு திணைக்களத்தினூடாக மாதிரிகளில் கலப்படம் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் விற்பனையாளர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. කඩේකට ගිහින් පොල් තෙල් ටිකක් මිලදී ගන්න ජනතාව බය වෙලා තිබෙනවා. මේ දවස්වල ප්‍රධාන ප්‍රවෘත්තියක් හැටියට විවිධ ප්‍රවෘත්ති පුවත්පත් බැලුවත් இன்று தேங்காய் எண்ணெயை கடையில் வாங்க பயப்படுகின்றார்கள். சந்தையில் நுகர்விற்காக புற்றுநோய் ஏற்படுத்தத்தக்க தரமற்ற தேங்காய் எண்ணெய் பரிமாறப்பட்டுள்ளதாக தேசிய தேங்காய் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் தம்புள்ளையில் ஊடக சந்திப்பை நடத்தி கூறியுள்ளனர். மக்களுக்கு இது குறித்த அச்சம் தற்பொழுது உள்ளது. நேற்று பிரதான பத்திரிகை ஒன்றில் தேங்காய் எண்ணெய் கதை ஓர் பொய் என்று பிரதான தலைப்பிட்டு செய்தி வெளியிட்டது. இன்று அதே பத்திரிகையில் நாடு பூராகவும் புற்றுநோயை ஏற்படுத்தும் தேங்காய் எண்ணெய் குறித்த பரிசோதனைகள் ஆரம்பம் என்று செய்தி வெளியிட்டுள்ளது. இன்று மற்றொரு பத்திரிகையும் தேங்காய் எண்ணெய் பரிசோதனையில் தோல்வி என்று தலைப்பிட்டு செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. இது குறித்து இன்றைய நாட்களில் பல செய்திகள் வெளிவந்து இருப்பதனால் மக்களின் நுகர்வு அச்சத்தை போக்க அரசாங்கம் இது குறித்த உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். மக்களுக்கு இதன் உண்மைகள் தெரிவிக்கப்பட வேண்டும். එනිසා අපි රජයට කියනවා කරුණා කරලා මේ පිළිබඳව නිල වශයෙන් පැහැදිලි ප්‍රකාශයක් කරන්න. මේ පොල් තෙල් වෙළඳ පොළට ගිහින් තිබෙනවත් ඒ ගිහින් තිබුණා නම් කොහොමද ගිහින් තිබෙන්නේ? ජනතාව දැනුවත් කරලා ජනතාවට මේ පිළිබඳව පැහැදිලි කිරීමක් කිරීම රජයේ වගකීමක් කියලා අපි කියනවා. தேங்காய் எண்ணெயில் புற்றுநோய் அபாயம் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் அரசு அமைச்சர் தனக்கு முறைப்பாடு கிடைக்கவில்லை என்கிறார். සාමාන්‍ය ජනතාවට එහෙම දෙයක් කියනවා නම් ඒක සම්පූර්ණ වැරදි. නමුත් මේක වෙලා තියෙන්නේ මේ ක්‍රමවේදය සම්බන්ධයෙන් සාමාන්‍ය ජනතාවටත් බොහෝ දෙනෙක්ට දැනීමක් නැහැ.
நாட்டிற்குள் தேங்காய் எண்ணெய் கொண்டுவரப்பட்டால் அது பரிசோதிக்கப்படும். சுகாதாரத்துறைக்கு குறித்த மாதிரியை அனுப்பி அறிக்கை கிடைக்கும் வரை களஞ்சியங்களில் வைப்பதற்காக அனுமதிக்கப்படும். ஆகவே அறிக்கை கிடைத்தவுடன் கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட எண்ணெய் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியதென தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த எண்ணெயில் அபாயம் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட நிறுவனங்கள் கப்பமாக எழுந்த கோரிக்கையை மீளேற்றுமதிக்கான அனுமதியும் அளிக்கப்பட்டது. எனவே அரசாங்கம் மீது எதனையும் கூற சந்தர்ப்பம் இல்லாததினால் எதிர்க்கட்சி இப்போது எண்ணெய் விடயத்தை கையில் எடுத்துள்ளது. இருப்பினும் யாராகினும் சட்டத்துக்கு முன் குற்றம் செய்திருந்தால் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள். අපේ ආණ්ඩුව ඉතා වගකීමෙන් යුතුව කටයුතු කරලා තියෙනවා. ඉතා වගකීමෙන් යුතුව කටයුතු කරලා තියෙනවා. ඒ අවශ්‍ය නීත්‍යානුකූලව සියලුම කටයුතු සිදු කරලා තියෙනවා. කිසියම් වූ ආකාරයකින් මේ අපනයනකරුවෙක් නීති විරෝධී ආකාරයෙන් කටයුතු කළා කියලා පෙනුනොත් ඔවුන්ට විරුද්ධව උපරිම දඬුවම් ලබා දීමට අපේ රජය පැකිලෙන්නේ නැහැ කියන එකත් ඉතාම වගකීම. மாகாண சபை தேர்தலை எந்த முறைமையில் நடத்துவது என்பது குறித்தும் தேர்தலை நடத்துவதற்கான காலப்பகுதி குறித்தும் இன்றைய தினம் கூடும் அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் கோவிட் நெருக்கடி நிலைமைகள் மற்றும் அரசாங்கத்தின் நிதி நெருக்கடிகள் காரணமாக இந்த ஆண்டில் தேர்தலை நடத்துவதில் சந்தேகம் உள்ளதாக அமைச்சரவை இணை பேச்சாளர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். சபை தேர்தலை நடத்த அரசாங்கம் ஆராய்ந்து வருகின்ற நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க உரிய தரப்பினருக்கு அண்மையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவுறுத்தியிருந்தார். தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான ஜெனீவா பிரேரணையின் போது இலங்கை தொடர்பில் இந்தியா முன்வைத்துள்ள காரணிகள் குறித்தும் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் ஒன்று கூடவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து தீர்மானம் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்றால் விகிதாசார முறையில் நடத்துவதா அல்லது தொகுதிவாரி முறைப்படி தேர்தலை நடத்துவதா என்ற சிக்கல் நிலையொன்று நிலவுகின்ற நிலையில் அது குறித்தும் ஒரே நேரத்தில் சகல மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்துவதா அல்லது பகுதி பகுதியாக தேர்தலை நடத்துவதா என்ற காரணிகளையும் அமைச்சரவை கூட்டத்தில் ஆராயவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்தும் அரசாங்கத்தின் ஏற்பாடுகள் குறித்து அமைச்சரவை ஊடக பேச்சாளர் உதய கம்மம்பிலவிடம் வினவிய போது தேர்தல் சட்டத்திருத்தங்கள் செய்து கொள்ள வேண்டியுள்ளது. அத்துடன் நாட்டில் இன்னமும் கோவிட்-19 வைரஸ் நிலைமைகள் கட்டுப்பாட்டிற்குள் வரவில்லை. அதேபோல் தேர்தலை நடத்துவதாயின் அதிக அளவில் பணம் ஒதுக்க வேண்டும். அதற்கும் அரசாங்கம் தயார் இல்லை. எனவே இவ்வாறான நெருக்கடிகளில் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவது சாத்தியமானதா என சிந்திக்க வேண்டியுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் மாகாண சபை தேர்தல் முறையாக நடத்தப்பட்டிருக்குமாயின் இப்போது நெருக்கடியை சந்திக்க நேர்ந்திருக்காது. ஆனால் ஜனநாயகம் என கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்தவர்கள் அவர்களின் ஆட்சியில் மக்களின் வாக்குரிமையை பறித்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் இந்த ஆண்டில் தேர்தல் நடத்தப்பட வாய்ப்புகள் இல்லை. அடுத்த ஆண்டு முதல் காலாண்டில் தேர்தலை நடத்த அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் அவர் கூறினார். இது எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் குறித்து அரசியல்வாதிகள் தொடர்ந்தும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நிச்சயமாக வருகின்ற மாகாண சபை தேர்தலில் நாங்கள் அனைத்து தமிழ் பிரதேசங்களிலும் போட்டியிடுவோம். என்றால் எங்களுடைய கட்சி என்பது தமிழர்களுக்கான கட்சியை தவிர இது கிழக்குக்கோ வடக்குக்கோ அல்லது மலையத்துக்கென்று அல்ல. அனைத்து பிரதேசங்களும் தலைநகரிலே கூட நாங்கள் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். அந்த தேர்தல் காலம் நெருங்குகின்ற பொழுது உண்மையிலே நாங்களும் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களுடன் அல்லது பிரதம மந்திரி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடன் ஒரு உறவை பேணி கொண்டிருக்கின்ற கட்சியாக நாங்கள் இருக்கின்றோம். என்றால் மக்களின் எதிர்கால நலன்களுக்காக. அவை அந்த கட்டம் வருகின்ற பொழுது நாங்கள் அவர்களுடன் பேசி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதற்கான முடிவுகளை அந்த காலகட்டத்தில் நாங்கள் தெரிவிப்போம். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் அரசாங்கம் ஆட்சிவிடமேறி 1.5 வருடம் கடந்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக இன்று வரை எந்தவித புலனாய்வு திட்டம் ஒன்றை உருவாக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாசிம் குற்றம் சாட்டியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த அறிக்கை மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான துறைசார் மேற்பார்வை குழுவின் அறிக்கையை செயற்படுத்த வேண்டும் என்பதை ஆய்வு செய்ய ஜனாதிபதி பிப்ரவரி 19 அன்று 6 பேர் கொண்ட அமைச்சரவை குழுவை நியமித்தார். அமைச்சர் சமல் ராஜபக்ஷ தலைமையிலான குறித்த குழுவில் அமைச்சர்களான ஜோன்சன் பெர்னாண்டோ, உதய கம்மம்பில, ரமேஷ் பத்திரன, பிரசன்ன ரணதுங்க, ரோஹித் அபேகுணவர்தன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்ய நியமிக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழுவின் அறிக்கை இன்று ஜனாதிபதியிடம் கையளிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அரசாங்கம் ஆட்சி பீடமேறி 1.5 வருடம் கடந்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக இன்று வரை எந்தவித புலனாய்வு திட்டம் ஒன்றையும் உருவாக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹாஷிம் குற்றம் சாட்டியுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதிතුමා සෞභාග්‍ය දැක්මේ 12 වෙනි පිටුවේ කියනවා. එතුමා බලයට ආ ගමන් ලෝකේ හොඳම බුද්ධි අංශයක්
මේ රටේ පිහිටවනවා. கோட்டாபய ராஜபக்ஷவின் சௌபாக்கிய நோக்கு என்ற திட்டத்தின் 12வது பக்கத்தில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் ஆட்சிக்கு வந்தால் நாட்டினுள் உலகத்தின் சிறந்த புலனாய்வு பிரிவொன்றை உருவாக்குவதாக கூறினார். அவர் அடுத்தது கூறுகின்றார், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக தான் ஆட்சிக்கு வந்து உடனடியாக ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்து குறித்த ஆணைக்குழுவிற்கு பூரண சுதந்திரத்தை வழங்கி உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி யார் என்பதை கண்டறிந்து அவர்களை கைது செய்து தண்டனை வழங்க அறிவுறுத்துவதாக குறிப்பிட்டிருந்தார். தற்போது 1.5 வருடங்கள் முடிந்துவிட்டன. அவ்வாறு ஒரு புலனாய்வு பிரிவை உருவாக்கியுள்ளாரா? அடுத்தது அவர் இன்று வரைக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்றை நியமித்துள்ளாரா என்று கேட்கின்றேன். இன்னும் மைத்ரிபால சிறிசேன நியமித்த ஆணைக்குழுவிலேயே தொங்கிக் கொண்டிருக்கின்றனர். அரசாங்கம் என்ற வகையில் இன்று வரை எந்தவித புலனாய்வு திட்டம் ஒன்றையும் அவர்கள் உருவாக்கவில்லை. පත් කරලා තියෙනවාද පාස්කුරිදා සිද්ධිය සඳහා හොයා බලන්න. අදත් එල්ලිලා ඉන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන මහතා පත් කරපු කොමිෂන් සභාවේ. අද වෙනකන් කිසිම බුද්ධි මෙහෙයුමක් කරලා නැහැ. වෙනම මේ ආණ්ඩුවක් හැටියට ඔය මොලක கோவிட் தொற்று உறுதியானதாக தெரிவித்து பொருளை பொது மயானத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி 20 நாள் குழந்தையொன்று பலாத்காரமாக தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் குழந்தையின் பெற்றோர்கள் மூலம் கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த வழக்கு இன்று நீதிமன்றத்தில் அழைக்கப்பட்ட பொழுது எதிர்வரும் மே மாதம் 25ஆம் தேதி வழக்கை 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. லேடி ரிஜ்வே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 20 நாள் குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவம் 2020 டிசம்பர் மாதம் பதிவானது. குறித்த குழந்தைக்கு COVID-19 தொற்று இருப்பதாக தெரிவித்து சுகாதார அதிகாரிகள் பெற்றோரின் அனுமதியின்றி அந்த குழந்தையை 2020 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி பொரலை பொது மயானத்தில் பலாத்காரமாக தகனம் செய்தனர். இந்த கட்டாய தகனம் மூலம் தங்கள் பிள்ளையுடைய மற்றும் தங்கள் அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து உயர் நீதிமன்றத்தில் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குழந்தைக்கு COVID-19 தொற்று இருந்ததற்கான ஆதாரங்கள் உட்பட வைத்தியசாலைக்கு அனுமதித்தது முதல் எரித்தது வரையான சகல எழுத்துமூல ஆவணங்களையும் வெளியிட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் மனுதாரர்கள் தரப்பில் வேண்டுகோள் முன்வைக்கப்பட்டிருந்தது. மனுவின் பிரதிவாதிகளாக அப்போதைய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அனில் ஜாசிங்க, லேடி ரிஜ்வே வைத்தியசாலையின் பணிப்பாளர், சுகாதார அமைச்சின் செயலாளர் ஆகியோர் பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தனர். குழந்தையின் பெற்றோர்களான முகமது ஃபாஹிம், ஃபாத்திமா ஷப்னாஸ் ஆகியோரினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த அடிப்படை உரிமை மீறல் மனு 5 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணையிலிருந்து தான் முழுமையாக விலகிக் கொள்வதாக நீதியரசர் யசந்த கோத்தாகுட அறிவித்தார். தன்னுடைய தந்தை ஒரு வைத்தியராக கடமையாற்றுவதால் தான் விலகுவதாக அவர் அறிவித்துள்ளார். எது எவ்வாறாயினும் இந்த வழக்கு விசாரணைகளுக்காக நாள் இன்று குறிப்பிடப்பட்டது. அதன்படி மே மாதம் 25ஆம் தேதி அடிப்படை உரிமை மீறல் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. அன்றைய தினத்தில் 5 அடங்கிய முழு நீதியரசர்கள் குழா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரியந்த ஜெயவர்தன இந்த விடயத்தை அறிவித்துள்ளார். 20 நாள் குழந்தையின் உடல் பலாத்காரமாக தகனம் செய்யப்பட்ட பின்னர்தான் இலங்கை உட்பட உலக அளவில் இலங்கையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கட்டாய தகனத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் எதிர்ப்புகளும் வெளிக்கிளம்ப ஆரம்பித்தன. அத்தோடு COVID-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களை கட்டாய தகனம் செய்ய வேண்டும் என வெளியிடப்பட்ட வர்த்தமானியை வலுவிழக்கச் செய்யுமாறு கோரி ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அது எந்த அடிப்படை ஆதாரங்களும் அற்றது என தெரிவித்து விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமலேயே அந்த மனுக்கள் முழுவதுமாக 3 அடங்கிய நீதியரசர்கள் குழா முன்னிலையில் நிராகரிக்கப்பட்டிருந்தது. எது எவ்வாறாயினும் மீண்டும் குறித்த வர்த்தமானி சுகாதார அமைச்சு மூலம் திருத்தப்பட்டு அடக்கம் செய்யவும் முடியும், தகனம் செய்யவும் முடியும் என அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் COVID-19 தொற்றினால் உயிரிழக்கின்ற நபர்களின் உடல்கள் மட்டக்களப்பு சூடுபத்தின சேனை பகுதியில் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகின்றமை விசேட அம்சமாகும். அஸ்ட்ராசெனேகா கோவிட் தடுப்பூசியின் 1வது டோஸை ஜனவரியில் பெற்றுக் கொண்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியின் 2வது டோஸ் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் செலுத்தப்பட உள்ளதாக விசேட வைத்தியர் சுதர் சமரவீர தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த ஒரு வார காலத்தினுள் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுமார் 250 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். யாழ் மாவட்ட கொரோனா ஒழிப்பு செயலணியினால் கண்காணிப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி பாழ்பண்ணை கிராமத்தில் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. நல்லூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திருநெல்வேலி பாழ்பண்ணை கிராமத்தில் நேற்றைய தினம் 51 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளான நிலையில் கண்டறியப்பட்டனர். இந்நிலையில் இன்றைய தினம் அப்பகுதி கண்காணிப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவினரால் அப்பகுதியில் கொரோனா விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது.
யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பேருந்தில் வரும் பயணிகளுக்கு வவுனியாவில் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. வவுனியா விதை உற்பத்தி பண்ணைக்கு முன்பாக போலீசார் மற்றும் சுகாதார வைத்திய அதிகாரிகள், பணிமனை உத்தியோகத்தர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள் ஒன்றிணைந்து குறித்த செயற் திட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கோவிட் தொற்று அதிகரித்துள்ள நிலையில் அங்கிருந்து வவுனியாவிற்கு வரும் பயணிகளூடாக வவுனியாவிற்கும் தொற்று பரவுவதை தடுப்பதற்கு குறித்த செயற் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. දිස්ත්‍රික්කය තුළ ඔගින් 250කට අධික ප්‍රමාණයක් තින්නවේලි වෙළඳ පොලෙත් ඒ වගේම නගරයේ තියෙන ප්‍රධාන වෙළඳ පොළ ආශ්‍රිතවත් யாழ்ப்பாணத்தில் 250க்கும் அதிகமான கோவிட் தொற்றாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தையிலேயே அதிகளவானவர்கள் கண்டறியப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக யாழ் நகர்ப்புற வர்த்தக நிலையங்களில் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இந்நிலையில் நேற்றைய தினம் உலக அளவில் அதிகளவான தொற்றாளர்கள் இந்தியாவிலேயே பதிவாகியுள்ளனர். எனவே எமது நாட்டிலும் கோவிட் தொற்று அச்சுறுத்தல் நிலையை கருத்தில் கொண்டு பாதுகாப்பாக செயற்பட வேண்டும். இந்நிலையில் அஸ்ட்ராஜெனகா கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸை ஜனவரியில் பெற்றுக் கொண்டவர்களுக்கு இந்த தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி முதல் செலுத்தப்பட உள்ளன. உலக சுகாதார நிறுவனத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய முதலாவது டோஸை செலுத்தி 12 வாரங்களின் பின்னர் இரண்டாவது டோஸை செலுத்துவது பொருத்தமானதாக கூறப்பட்டுள்ளது. இதற்கமைய முதலாவது டோஸை செலுத்திய 12 வாரங்களில் இரண்டாவது டோஸை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் உடனடியாக அதனை பெற்றுக்கொள்வதன் ஊடாக முழுமையான பலனை பெறலாம். மேலும் இரண்டாவது தவணைக்காக கோவிட் தடுப்பூசியின் டோஸ்கள் அனைத்தும் தற்போது எமது கையிருப்பில் உள்ளன. இதேவேளை சீனாவில் தயாரிக்கப்படும் கோவிட் தடுப்பூசியின் 6 லட்சம் டோஸ்கள் அன்பளிப்பாக எமக்கு கிடைக்க உள்ளன. எனவே இந்த தடுப்பூசியையும் பொருத்தமான மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கு தயாராக உள்ளோம். நேற்றைய தினம் 249 கோவிட் தொற்றாளர்கள் நாட்டில் பதிவாகியுள்ளனர். இதில் 237 பேர் பேலிகுட கோவிட் புத்தோடு தொடர்பு பட்டவர்கள், 12 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாட்டிற்கு வருகை தந்தவர்கள். நேற்றைய தினமும் அதிகளவானவர்கள் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 63 பேரும், கொழும்பு மாவட்டத்தில் 42 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 33 பேரும், பதுள மற்றும் ஹம்பாந்தோட்ட ஆகிய மாவட்டங்களில் தலா 14 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 11 பேரும், கண்டி மாவட்டத்தில் 9 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 8 பேரும், மாத்தளை மாவட்டத்தில் 7 பேரும், மாத்தறை மற்றும் அம்பாறை ஆகிய மாவட்டங்களில் தலா 5 பதிவாகியுள்ளனர். ரத்னபுரி மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் தலா 4, மொன்றாகலை, வவுனியா மற்றும் குர்நகல் ஆகிய மாவட்டங்களில் தலா 3, கேகாலை, முல்லைத்தீவு மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் தலா 2, பொலனறுவை, நுவரெலியா மற்றும் கிளிநொச்சி ஆகிய மாவட்டங்களில் தலா ஒவ்வொருவரும் பதிவாகியுள்ளனர். மேல் மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் சகல வகுப்புகளும் இன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் தொடர்ந்தும் சுகாதார வழிமுறைகளின் பிரகாரம் பாடசாலை நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனைக்கமைய பாடசாலைகளில் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் தொடர்பில் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பின்னரே கலந்துரையாடப்பட உள்ளதாக கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளிலும் சகல வகுப்புகளும் கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதுடன் சகல முன்பள்ளிகளும் திறக்கப்பட்டுள்ளன. முன்னதாக மேல் மாகாணத்தின் கொழும்பு, கம்பஹா மற்றும் களுத்துறை ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள பாடசாலைகளில் தரம் 5, தரம் 11 மற்றும் தரம் 13 ஆகிய வகுப்புகளின் கல்வி நடவடிக்கைக்காக மாத்திரமே திறக்கப்பட்டிருந்தன. ஆயினும் இப்போது ஏனைய வகுப்புகளையும் ஆரம்பிக்கக்கூடிய நிலைமை உருவாகியுள்ளதனாலும் இது தொடர்பிலான சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரை கல்வி அமைச்சுக்கு கிடைத்துள்ளதனாலும் மேல் மாகாணத்தின் சகல வகுப்புகளுக்குமான கல்வி நடவடிக்கைகளுக்காக இன்றைய தினம் பாடசாலைகள் திறக்கப்பட்டன. அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளினதும் முதலாம் தவணைக்கான கற்றல் நடவடிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. 2ஆம் தவணை அடுத்த மாதம் 19ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. 15 மாணவர்களை கொண்ட தரங்களில் சகல நாட்களும் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. 16 முதல் 30 மாணவர்கள் உள்ள தரங்களை 2ஆக பிரித்து வாராந்தம் ஒரு பிரிவினர் என்ற அடிப்படையில் கற்றல் செயற்பாடுகளை முன்னெடுக்கவும் அனுமதி வழங்கியுள்ளது. 30க்கும் மேற்பட்ட மாணவர்களை கொண்ட தரங்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படுவதோடு சமனான நாட்கள் அளவில் அவர்களுக்கான கற்றல் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
யாழ்ப்பாணம் கல்வி வலயத்திற்குட்பட்ட அனைத்து பாடசாலைகளும் எதிர்வரும் ஒரு வார காலத்துக்கு மூடப்படுவதாக மாவட்ட செயலாளர் கணபதி பிள்ளை மகேசன் நேற்று தெரிவித்துள்ளார். இதற்கமைவாக இன்று தொடக்கம் எதிர்வரும் 5ஆம் தேதி வரை யாழ்ப்பாணம் கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகள் மூடப்படுகின்றன. ஏனைய கல்வி வலயங்களில் உள்ள பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகள் அனைத்தும் வழமையைப் போல இடம்பெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் சடுதியாக அதிகரித்து செல்லும் கோவிட் வைரஸ் தொற்றை கருத்திற்கொண்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நீர்கொழும்பு கல்வி வலயத்தில் பாடசாலைகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டன. மாணவர்கள் சுகாதார வழிமுறைகளை பேணி பாடசாலைக்கு வருகை தந்ததை காண முடிந்தது. දැන් පාසැල් නිවාඩුව පටන් ගන්නවා අප්‍රේල් 9. ඊට පස්සේ අලුත් වාරය ආරම්භ වෙනවා අප්‍රේල් 19. හැබැයි ළමයෙකුගේ අධ්‍යාපනය සම්බන්ධයෙන් දවස් 10ක් වුණත් ඉතාමත් වැදගත්. හැබැයි මේ පාසැල් நீண்ட நாட்களின் பின் இன்று நாட்டின் அனைத்து பாடசாலைகளும் அனைத்து வகுப்புகளும் மீள் திறக்கப்பட்டமையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். இதுவே இந்நாட்டின் பெற்றோரின் எதிர்பார்ப்பாக இருந்தது. பாடசாலை விடுமுறை தவணை ஏப்ரல் 9ஆம் தேதி ஆரம்பமாகின்றது. அதன் பின் புதிய தவணை ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்படும். நாட்டின் சுகாதாரத்துறை மற்றும் விசேட நிபுணர்களின் ஆலோசனைக்கமைய பாடசாலைகளை ஆரம்பிக்கின்ற நிலைமை இருப்பதாக தெரிவித்தமைக்கமைய குறுகிய நாட்களானாலும் பாடசாலைகளை திறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. அனைத்து வகுப்புகளுக்கும் கடுமையான சுகாதார நெறிமுறைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக அமையும். வகுப்புகளில் 15 மாணவர்கள் இருந்தால் 2ஆக பிரிக்க தேவையில்லை. 30 மாணவர்கள் என்றால் 2 குழுக்களாகவும் 45 பேராயின் 3 குழுக்களாகவும் பிரிக்கப்படும். சுகாதார சேவைகள் பணிப்பாளரின் ஆலோசனைக்கமைய பாடசாலைகளில் விளையாட்டுப் போட்டிகள் ஏனைய போட்டிகள் என்பன இப்போது ஆரம்பிக்கப்பட மாட்டாது. அவற்றை ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு பின்னரே ஆரம்பிக்க எதிர்பார்க்கின்றோம். ஆகவே மனதில் எந்த அச்சத்தையும் கொள்ள வேண்டாம் என்றும் வகுப்புகள் பரீட்சைகள் விதிமுறைகளுக்கமைய நடத்தப்படுவதோடு மாணவர்களை அனுப்பி வைக்கும்படி பெற்றோரிடம் கேட்டுக்கொள்கின்றோம். හැබැයි දැනට පන්ති පටන් ගැනීමේ හැකියාවක් තිබෙන බව පැහැදිලිව පෙනෙනවා. ඉතින් ඒ නිසා අපි දෙමව්පියන්ට කියනවා ඉතාමත් ඕනෑකමින් හිතේ කිසි බයක් ඇති කරගන්න එපා. පන්ති පැවැත්වීම විභාග නිසි පරිදි පවත්වා ගෙන යාම මේ සියල්ලක්ම ඉතාමත් நாட்டில் இடம்பெறும் காடழிப்புகளை உடன் நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் இளைஞர் அணியின் கொழும்பு மாவட்ட இளைஞர் மாநாட்டில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். අපි විනාශ කරලා නැහැ. ඒව සම්පූර්ණ අසත්‍ය චෝදනාවක් අපිට එල්ල කරේ. මාධ්‍ය දෙකක් අපේ ලංකාව තියෙන මාධ්‍ය දෙකයි තමයි මේ චෝදනාව අපිට තල්ලු කරේ. வில்பத்துவை நாம் அளிக்கவில்லை. எல்லோரும் எங்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டையை சுமத்தினார்கள். இலங்கையில் உள்ள 2 ஊடகங்கள் தான் குறித்த குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமத்தினார்கள். ஒரு சில மதகுருமார்களும் இதற்கு பின்னால் இருந்தார்கள். என்றாலும் நான் வழக்குகளை தொடர்ந்துள்ளோம். உயர் நீதிமன்றத்தில் எனக்கு எதிராக வழங்கப்பட்ட தீர்ப்புகளுக்கு எதிராக நாம் மேல்முறையீடு செய்துள்ளோம். நீதிமன்றத்தின் ஊடாக எனக்கு நியாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். காடழிப்புக்கு நாம் எதிரானவர்கள். சகல ஊடகங்களும் காடழிப்பு இடம்பெறுவதாக தெரிவிக்கின்றனர். நாங்களும் காடுகள் அழிப்பதை நிறுத்துமாறை கூறுகின்றோம். காடழிப்பு இடம்பெறவில்லை என்றால் ஏன் எதிர்க்கட்சியினர் காடழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்தும் எதிர்த்தும் வருகின்றனர்? எதிர்க்கட்சியினர் மாத்திரமல்ல, ஆதிவாசிகளும் பாதைக்கிறங்கியுள்ளனர். மதகுருமார் இளைஞர்கள் தற்போதைய அரசாங்கத்தை கட்டியெழுப்ப உதவிய சில மதகுருமார்கள் தற்போது காடழிப்புக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர். நாம் உடனடியாக காடழிப்பை நிறுத்துமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறோம். ආදිවාසීත් වෙලා පාරට බැස්සා ස්වාමි වහන්සලා තරුණයෝ මේ ආණ්ඩුව හදන්න උදව් කරපු සමහර ආගමික නායකයෝ දැන් ඒකට විරුද්ධව කතා කරනවානේ. ඒ නිසා ආණ්ඩුවට අපි ඉල්ලීමක් කරනවා වහාම මේ වන විනාශය නතර කරන්න කියලා. අපේ රට இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டில் கடந்த வாரம் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் இலங்கை அரசினால் உடனடியாக விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இந்நிலையில் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழ் மீனவர்களையும் உடன் விடுதலை செய்ய இலங்கை இந்திய அரசு துரித நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கடந்த வாரம் 53 பேர் அதில் இருந்து கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் 2-3 தினங்களிலே உடனடியாக விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் எங்களுடைய மீனவர்கள் எல்லை தாண்டி பிடிபட்டு புழல் முகாமிலே இன்றைக்கு வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த விடயத்திலே இலங்கை அரசாங்கம் மெச்சனை போக்கை காட்டக்கூடாது. தமிழர்கள் என்ற அடிப்படையிலே அவர்களும் ஒரு மீனவ சமூகத்தை சார்ந்தவர்கள். தமிழர்கள் என்ற காரணத்தால் அவர்களை மிக ஒரு சிறையிலே வாடுகின்ற ஒரு சூழலை உருவாகக்கூடாது. எல்லை தாண்டி போற மீனவர்கள் அவர்கள் இன்றைக்கும் சிறைகளிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். எல்லை தாண்டி போனால் அது வேணுமென்று அவர்கள் போவதில்லை. அவர்கள் அந்த கடலிலே எல்லை தெரியாது. அந்த வகையிலே அப்படி போனவர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை யாரும் செய்ய
செய்யவில்லை. நாங்கள் குரல் கொடுக்கிறோம், இங்கே இருக்கின்ற அமைப்புகள் குரல் கொடுக்கிறது. ஆனால் இருந்த அரசாங்கம் இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் இதை அக்கறை கொள்ளவில்லை என்பதை நான் ஒரு குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றேன். ஆகவே எங்களுடைய தமிழ் மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதிலே இலங்கை அரசாங்கமும் அமைச்சரும் மிக துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த பத்திரிகை மாநாட்டிலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். மலையகத்தில் ஆறுகள், நீரூற்றுகள், நீர்வீழ்ச்சிகள் என நீர்வளம் காணப்பட்டாலும் பெருந்தோட்ட மக்கள் 200 வருடமாக சுத்தமான நீருக்காக காத்திருக்க வேண்டிய நிலைமை தொன்று தொட்டு தொடர் கதையாகத்தான் இருக்கின்றன. நுவரெலியா மாவட்டம் லெந்துலை டெலிக்குட்டி தோட்ட மக்களும் சுத்தமான குடிநீருக்காக காலம் காலமாக காத்திருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். நுவரெலியா மாவட்டம் லிந்துலே டெலிகுச்சி தோட்ட மக்கள் சுத்தமான குடிநீருக்காக காலம் காலமாக காத்திருப்பதாக கவலை தெரிவிக்கின்றனர். இந்த தோட்டத்தில் 35 குடும்பங்களை சேர்ந்த 160க்கும் மேற்பட்டவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஒவ்வொரு நாளும் குடிநீர் வசதியின்றி இவர்கள் திண்டாடுகின்றனர். குழாயில் வரும் சொட்டு நீருக்காக தங்களின் பாத்திரங்களை வைத்துக்கொண்டு பல மணி நேரம் காத்திருப்பதோடு தேவைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். அத்தோடு கட்குகைக்குள் இருந்து வரும் ஊற்று நீருக்காக ஒவ்வொரு நாளும் தனது உயிரினை துச்சமென நினைத்து பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் அந்த இடத்திலிருந்து நீரை பெற்று வருவது வேதனை தரும் விடயமாகவே காணப்படுகின்றது. முதியவர்கள், பாடசாலை மாணவர்கள், நோயாளர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள் தங்களின் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியாமல் பல அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றமை சுட்டிக்காட்டப்பட வேண்டிய விடயமாகும். இந்த பிரச்சினை தொடர்பாக அரசியல்வாதிகளிடம் தோட்ட நிர்வாகம் அறிவித்த போதிலும் இதுவரை யாரும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பது இங்குள்ள மக்களின் கவலையாகும். எங்களுக்கு எப்படி தயவு செய்து தண்ணி எடுத்து கொடுங்க. 35 வருஷம் தண்ணி பிரச்சனை சரியான பிரச்சனை. சின்ன ஒரு கிணறு இருக்குது, அதில் 48 காமரா ஆளுகளும் பிடிக்கல. 48 காமரா ஆளுகள் 4 வாலியும் வந்தாங்கன்னு சொன்னால் அறவே தண்ணி இல்லாமல் வேலைக்கு போயிட்டு வந்தோம்னா கால் கை கழுவ கூட பெரும் கஷ்டமாக. நாங்கள் அந்த தண்ணிக்காக எவ்வளோ கஷ்டப்படும். 20,000 ரூபாய் லஞ்சம் வழங்காத காரணத்துக்காக நீர்கொழும்பு சேத்துவ மூக்கலங்கமுவ பகுதியில் நபர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இவ்வாறு தாக்குதலுக்குள்ளான நபர் கடும் காயங்களுக்கு மத்தியில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். 20,000 ரூபாய் லஞ்சம் வழங்காமை காரணமாக சீதுவை மூக்கலங்கமுவ பிரதேசத்தில் நபர் ஒருவர் மீது கூறிய ஆயுதங்களினால் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. 43 வயதுடைய ரோஹன நிஷாந்த என்ற 4 பிள்ளைகளுடைய குடும்பஸ்தரே தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்துள்ளார். குடும்பத்தினர் சீதுவை போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட 6 பேர் மேல் முறைப்பாடு செய்துள்ளனர். தாக்குதலுக்கு உள்ளான நபர் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பாக 2 பேர் சீதுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 4 பேர் தலைமறைவாகி இருப்பதாக சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். சந்தேக நபர்களுக்கும் சீதுவை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் சார்ஜன் ஒருவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும் சம்பவம் இடம்பெற்ற போது போலீசார் அங்கு இருந்ததாகவும் சம்பவத்தில் காயமடைந்தவரின் மனைவி மற்றும் மகன் ஆகியோர் குற்றம் சாட்டுகின்றனர். தனது மகனுக்கும் வேறு ஒரு தரப்பினருடன் ஏற்பட்ட பிரச்சனை ஒன்று தொடர்பாக சமாதானம் செய்து வைப்பதற்காக இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களுடன் இணைந்து போலீஸ் உத்தியோகத்தர் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் அதனை வழங்காமை காரணமாகவே இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தனது கணவனின் கை, தலை உட்பட உடலின் பல இடங்களிலும் வெட்டுக்காயங்கள் இருப்பதாகவும் இனிமேல் அவர் உடல் ஊனமடைந்தவராகவே நடமாடி வேண்டி வரும் எனவும் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டவரின் மனைவி தெரிவித்தார். சம்பவத்தில் படுகாயமடைந்த நபர் தொடர்ந்தும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். LTTE அமைப்பை ஊக்குவிக்கும் வகையில் யூடியூப் அலைவரிசை மற்றும் இணையதளம் ஒன்றை முன்னெடுத்து சென்ற பெண் ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்நகரில் இணையதளம் மற்றும் யூடியூப் அலைவரிசை ஒன்றை நடத்திச் சென்ற இடம் அடையாளம் காணப்பட்டு அந்த இடம் இன்று சோதனைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இதன்போது அந்த இடத்துக்கு பொறுப்பாக இருந்த 35 வயது பெண்ணொருவர் மற்றும் 36 வயது ஆணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் 5 கணினிகள் மற்றும் 5 மடிக்கணினிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
இதேவேளை ஸ்ரீஜாவதனபுர கோட்டை நகரசபையின் உறுப்பினர் கேஜி தம்மிக சந்திர ரத்னவை கட்சியிலிருந்தும் நகரசபை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி எடுத்த தீர்மானத்தை தடுத்து நிறுத்துமாறு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உட்பட உறுப்பினர்களுக்கு இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தியில் நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.